ஒரு சேனல் இந்த நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோசுவாலஜி குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ குவார்டர்லி எக்ஸாமினேஷன் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 8 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பயோ பாட்னிக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ பயோசுவாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயாலஜி 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2022 சாப்டர் 1 ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். ஸோ இதில் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் படிக்கணும் அப்படின்னா இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜுவானல் அண்டு ரீப்ரொடக்டிவ் ஸ்பேஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் கான்ஜுகேஷன் புக்கில் பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. டிஃபைன் ஹேலோகேமி பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ் புக்கில் 7 பேஜ் நம்பர் 7. டிஃபைன் எண்டோஜினஸ் பட்டிங் பேஜ் நம்பர் 5. வாட் இஸ் ஆம்போஃபிலர் பேஜ் நம்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்குது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசமில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் இருக்குது. இந்த 6 ஷார்ட் ஆன்சரும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பார்த்தினோஜெனிசிஸ் அண்ட் தர் டைப்ஸ் பேஜ் நம்பர் 7. ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டீனியா சோலியம் புக்கில் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்குது. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிங்கமி 6லேருந்து 7 வரைக்கும் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் விச் இஸ் ரீப்ரொடியூஸ் இன் பைனரி ஃபிஷன்ஸ் ஆர் கன்சிடர்ஸ் இம்மார்டல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஃபை புக்கில் பேஜ் நம்பர் 2ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ அடுத்து சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவான் அப்படின்னா ஸ்பெர்மோட டயக்ராம் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 18ல் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் மியூசோவேரியம் புக்கில் 14ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இன்ஹெபின் ஸ்டேட் த ஃபங்க்ஷன் புக்கில் வந்து 12. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் கிரிட்டோசம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 13. அடுத்து 5th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவ் இஸ் பாலிஸ்போம் இஸ் அவாய்டட் இன் த ஹியூமன்ஸ் புக்கில் 21ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எக்டோபிக் ப்ரெக்னன்சி புக்கில் 22ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மோரலா புக்கில் 21ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. நேம் த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த பிளாசண்டா டியூரிங் த ப்ரெக்னன்சி புக்கில் 23ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ் ஆஃப் டெஸ்டஸ் இன் ஹியூமன் புக்கில் 12. நேம் த காம்போசிஷன்ஸ் ஆஃப் சீமன் புக்கில் 14. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிளாஸ்டோசைட்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 21ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை எண்டோக்ரைன் செல்ஸ் அண்ட் செக்ரேஷன்ஸ் ஆஃப் இன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் புக்கில் 12ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ரைட் அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேர்தோலின்ஸ் ஆஃப் கிளான்ஸ் புக்கில் 15ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 14வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 13லேருந்து 14 வரைக்கும் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து எக்ஸ்பேண்ட் த அக்ரானமி கேட்பாங்க. அப்ரிவேஷன் பொறுத்த வரைக்கும் FSSH FSH LH HCG HPL. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா அண்ட் லேபிள் டயக்ராம் ஓவம் ஸ்பெர்ம் படமும் ஓவம் படமும் நல்லா வரைஞ்சிப்போங்க பார்த்துக்கோங்க. சாப்டர் 2ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாசண்டா 23-24. வாட் இஸ் கேஸ்ட்ரலைசேஷன் புக்கில் 23. நேம் த ஆக்சரி கிளான்ஸ் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் 13. நேம் த ஆக்சரி கிளான்ஸ் ஆஃப் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் புக்கில் 12லேருந்து 14 வரைக்கும் இதுக்கான ஆன்சர் இருக்குது. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் புக்கில் 21ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. கிவ் த சிஸ்டமேட்டிக் ரீப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் oogenesis இன் ஹியூமன். ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஆகட்டும் oogenesis ஆகட்டும் இதை நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் oogenesis. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது நல்லா பார்த்துக்கோங்க. புக்கில் 33ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அமினியோசென்டாசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பனிக்குடை திறப்பு. ஒய் இஸ் ஏ பேன் இதை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க இம்போஸ்ட் அப்படின்னு டெக்னிக். ஸோ கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணோ பெண்ணையாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான். அது வந்து ஏன் பேன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. புக்கில் 33ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ரைட் அபவுட் ICSI புக்கில் 40ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் 41ல் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் லாக்டேஷனல்
புக்கில் 35ஆம் புக்கு அதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த கொஷின்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் வைஸாக வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் மெத்தட், வாஸ் அகாடமி, டியூப் அகாடமின்னு சொல்லுவோம். 34 35 இதுக்கான ஆன்சர் இருக்குது. எக்ஸ்பிளைன் எனி 5 டைப்ஸ் ஆஃப் ஏஆர்டி ஆர்ட், 39ஆம் புக்கு இதுக்கான ஆன்சர் இருக்குது. வாட் இஸ் த மேஜர் டேக்ஸ் பிளேஸ் கேரிட் அவுட் ஃபார் ஆர்சிஹெச், 32லேருந்து 33ஆம் புக்கு வரைக்கும் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல் இந்த 3 நல்லா பார்த்துக்கோங்க. 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், டிஃபைன் மல்டிபிள் அல்லீல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்கில் 46ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. வாட் இஸ் கேரியோ டைப்பிங், புக்கில் 51ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பெடிகிரி அனாலிசிஸ், புக்கில் 52ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லைனோசேஷன், புக்கில் 49ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. வாட் இஸ் மேல் ஹெட்டிரோகேமிட்டி, புக்கில் 48ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. வாட் ஆர் த ஹாலோட்ரிக் ஜீன்ஸ், 50ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. why sex linked in recessive characteristics more common in the male and human beings, புக்கில் இதுக்கான ஆன்சர் இருக்குது 50. வாட் இஸ் known as of selection, 50ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹாப்ளோடிப்ளோப்ளாய்டி, பேஜ் நம்பர் 50ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஹவு இஸ் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ், புக்கில் 49ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த செக்ஸ் லிங்க்டு இன் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50 51 இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஜெனட்டிக் பேசிக் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்பிங் இன் ஹியூமன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. புக்கில் 47ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோ டைப்பிங், புக்கில் 52ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் ஆர்ஹெச் ஃபேக்டர்ஸ் ஆஃப், புக்கில் 47ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த எரித்ரோபிளாஸ்டிஸ் ஆஃப் பிளாட்டிசிட்ஸ், புக்கில் 47 48ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. எக்ஸ்பிளைன் த மோட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் ஹனி பீ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சுக்கணும். ரைட் அபவுட் த மென்டலியன் டிசார்டர்ஸ் இன் தாலமீஷியா, பேஜ் நம்பர் 52ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாலிகுலர் ஜெனடிக்ஸ். ஸோ இதில் டிஃபைன் எஸ்பி சீக்வன்ஸ் 75லேருந்து 76 வரைக்கும் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஜெனட்டிக் கோட் இஸ் ஏ யூனிவர்சல் கோட், கிவ் த ரீசன், புக்கில் 72ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், புக்கில் 83ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸ்டேட் எனி 3 கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், புக்கில் 79ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் அண்ட் ரிலேட்டரி ஜீன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் ஜீன்ஸ், பேஜ் நம்பர் 75ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கோடிங் ஸ்டாண்ட், புக்கில் 69ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. வாட் இஸ் ஹோல் ஹைபோதீசிஸ், பேஜ் நம்பர் 73. வாட் ஆர் கால்டு பிஎன்டிஆர், புக்கில் 81. அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல் மாலிகுலார் ஜெனடிக்ஸில் இந்த ஒரு 7 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு இந்த 7ல் நீங்கள் ஒன்று எதிர்பார்க்கலாம். சாப்டர் 5 மாலிகுலர் ஜெனடிக்ஸில் எக்ஸ்பிளைன் த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன், 72லேருந்து 79. இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் தட் RNA இஸ் எ ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல், ஜஸ்டிஃபை கிவ் த ரீசன், புக்கில் 63ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசோம், புக்கில் 65ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கூடிய சிம்பிள்ஸ் போட்டிருக்கேன், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள். 80 to 83. வாட் ஆர் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட், புக்கில் 72ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், புக்கில் 63லேருந்து 64 வரைக்கும் இதுக்கான ஆன்சர் இருக்குது. எக்ஸ்பிளைன் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் HCP, புக்கில் 18 இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 7 கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒய் மீசோசோயிக் எரா இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஏ கோல்டன் ஏஜ் ஆஃப் இன் ரெப்டைல்ஸ், புக்கில் 91லேருந்து 92 இதுக்கான ஆன்சர் இருக்குது. மென்ஷன் த மெயின் அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் டார்வினிசம், புக்கில் 97ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. டிஃபைன் ஏ பயோஜெனிசிஸ், புக்கில் 19ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. நேம் த மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டிங் இன் ஃபாசில்ஸ், 92. வாட் ஆர் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தியரி, புக்கில் 98. லிஸ்ட் அவுட் ஆஃப் மேஜர் சீம்ஸ் இன் டு த ஃபவுண்ட் இன் த பிரிமிட்டிவ் எர்த், புக்கில் 93. ஹூ இஸ் disapproved for Lamarckianism, who is disapproved for Lamarckianism theory acquired in characters of, புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 96ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் சொல்லுவோம். லிஸ்ட் அவுட் த 5 பேசிக் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஆர்கானிக் எவல்யூஷன், புக்கில் 98ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் அந்த டார்வின் ஆஸ்திரேலியன் சொல்லுவோம், அடாப்டேஷன்,
புக்கில் 99ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அதே மாதிரி ஹார்டி-வின்பர்க் லா இது நல்லா பார்த்துக்கணும். ஹவு டஸ் த ஹார்டி-வின்பர்க் எக்ஸ்பிரஷன்ஸ் explain that the genetic equilibrium maintained into the population, list out of any 4 factors that can be disturbed into the genetic equilibrium. புக்கில் 102ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா how did Darwinism explain the fitness of organism, புக்கில் 97ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. explain the experimental approach to the origin of life, புக்கில் 92லேருந்து 93 வரைக்கும் இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். இதில் வாட் இஸ் வேக்சின், வாட் ஆர் இட் செட் டைப்ஸ் 125லேருந்து 26 வரைக்கும் இதுக்கான ஆன்சர் இருக்குது. வாட் ஆர் த இன்டர்பிரான்ஸ் ரோல் 118ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. லிஸ்ட் அவுட் த கெமிக்கல் அலாரம் சிக்னல்ஸ் இன் ப்ரொடியூசிங் டியூரிங் த இன்ஃப்ளமேஷன். வாட் ஆர் த செல்ஸ் இன்வால்வ் இன் ஃபார் innate for human system, புக்கில் 117ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. A patient was hospitalized with fevers and chills, nostrils were observed for the blood, what is the your diagnosis, புக்கில் 113ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. List of the causative agents, modes of transmission and symptoms of diphtheria and typhoid 109ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அதே மாதிரி 7th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் 1 ரோமன் 2 வந்து கேட்பாங்க. ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. புக்கில் வந்து 115ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. How is the disease transmitted, what are the bacterial resistance, list out the common withdrawal symptoms in drug and alcohol abuse, புக்கில் 131ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. Why do you think for not possible producing vaccine against in common cold, ரொம்ப இம்பார்ட்டன்ட். What are the effects of drugs and alcohol, புக்கில் 132ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. Define allergy, புக்கில் 127ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. What are the chief applications of antigen and antibody reaction 124. Define hapten and hemogen 123. Write about the types of malaria, பேஜ் நம்பர் 43ல் இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் how will you prevent the someone of using for the drugs and alcohol 132. Brief explain about for the life cycle of plasmodium. Explain the structural hemoglobin suitable diagram. ஹீமோக்ளோபின் முக்கிய நல்லா பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், how will you prevent in one of the using for drug and alcohol, explain the types of antigen and the antibody reaction. ஸோ சாப்டர் 8 லாஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ், ஆன்டிபயோட்டிக், சைமாலஜி, சூப்பர் பக். ஆன்டிபயோட்டிக் 139ஆம் பக்கம் இருக்குது, சைமாலஜி 141ஆம் பக்கம் இருக்குது, சூப்பர் பக் 144ஆம் பக்கம் இருக்குது. கிவ் எனி 2 பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ் இன் ப்ரொடியூசிங் மைக்ரோப்ஸ் இன் ஸ்டேட் ஃபார் இட்ஸ் யூசர்ஸ், புக்கில் 142ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. when does the antibiotic resistant in development, புக்கில் 140ஆம் பக்கம் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் த ஃபாலோயிங். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ப்ரீவர் ஈஸ்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் ஃபியூல்ஸஸ், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வாட் இஸ் பயோரெமிடியேஷன், வாட் இஸ் சைக்ளோஸ்போரின் ஏ 5 மார்க்கு. வாட் ஆர் ரெஃபர் அஸ் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், ப்ரீஃப்லி டிஸ்கிரைப் இட் இஸ் ஏ ப்ரிப்ரேஷன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ஸ் புக்ஸில் போட்டக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே அட்டன் பண்ணலாம். வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் நீங்கள் அஃபிஷியலோட தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.